உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் என் பணிவான வணக்கங்களும். நடுவர் அவர்களே, ராஜா சாருக்கு பிறகு பேசியே நான் பழகிட்டேன். இன்னைக்கு எனக்கு பிறகு அவர் பேச போறார். என்னென்னலாம் சொல்ல போறாரோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் தனபால் பேசினதுல தான் இந்த தலைப்பு ஒரு 40 வருஷம் முன்னாடி வச்சிருந்தா என்னென்ன சிந்தனைகளும் எந்தெந்த செய்திகளும் சொல்லப்பட்டிருக்குமோ அதையே இன்னைக்கு சொல்றாரு. 40 வருஷமா வெளி உலகத்துல என்னென்ன நடந்திருக்குன்னே தெரியாம ஒரு ஆளு சூதுவாது தெரியாமலே இருந்திருக்காரு. தனபால் சொல்றாரு, ஒரு வீட்டில் 2 தோசையை சுட்டுருக்கு ஒரு அம்மா. அதுல 2 சிச்சுவேஷனை காட்டுறாராமா. வேலைக்கு போற பொண்ணு 2 தோசை சுட்டா என்ன ஆகும், வேலைக்கு போகாத பொண்ணு 2 தோசை சுட்டா என்ன ஆகும். 2 தோசைங்க, 2 தோசை. சரி, செய்யவே முடியலன்னா கூட வீட்டுக்காரர் செய்யலாம், மாமியார் செய்யலாம், தோசை தானே. அந்த 2 தோசைக்காக ஒரு பெண்ணினுடைய அத்தனை கனவுகளையும் அழிக்க நினைக்கிறீர்களே, இதை விட பெரிய அநியாயம் இருக்க முடியுமா? சோறு சோறு சோறு, வேற எதுவும் கிடையாது. சோத்தால் அடிச்ச பிண்டம். சார், வாழுவதற்கு சாப்பிடணும், ஆனா சாப்பிட்றதுக்குன்னே வாழக்கூடாது சார். ஒரு 4 வயசு பையன் சொல்றானா, நான் கலெக்டர் ஆவேனா. எதுக்கு கலெக்டர் ஆவேனா, எல்லாருக்கும் லீவ் விட்டுருவானாமா. ஏன்னா அவங்க அம்மா அவங்க கூட இருக்கணுமா. ஊரை ஏமாத்துற பேச்சு. சரி, அந்த பையன் சொன்ன மாதிரி கலெக்டர் இதை கேட்குறாங்கன்னு வைங்க. யோ பாவம், ஒரு 4 வயசு குழந்தை ஆசைப்படுறதுன்னு சொல்லி லீவ் விட்டார். அவருக்கு மொத்தமா லீவ் விட்டுருவாங்க. எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை இந்த அரங்கத்திலே வந்து நீங்கள் எப்படி அரங்கேற்றலாம்? பொருளாதாரம் இல்லாவிட்டால் வாழ்ந்து விடலாமா? கலாச்சாரம் இல்லாவிட்டால் வாழவே முடியாதா? வயத்துல பசி இருந்தா கலாச்சாரமே கிடையாது என்பதுதான் கம்யூனிசத்தினுடைய ஆதி பாடம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. பசி எடுத்தவர்களுக்கு பகவத்கீதையை அல்ல, முதலில் நான் சோற்றைத்தான் கொடுப்பேன் என்று சொன்ன விவேகானந்தர் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அவர் வந்து சொல்றாரு, புலவருக்கு வேலைக்கு போகாத மருமகள் இருக்கிறதுனால தான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காரு. இல்லை, எனக்கு புரியல. இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க வந்து அடிக்காதீங்க. நான் வேலைக்கு போற பொண்ணு தான். நானும் இதே சன் டிவியில 27 வருஷமா பட்டிமன்றத்தில் பேசிட்டு தான் இருக்கேன். என்ன ஆர்குமெண்ட் இது? இந்த மன்றத்தில் 2 ஆண்கள் வந்து வேலைக்கு போக கூடாதான், வீட்லயே இருக்கணுமா. கேட்டா அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கு, இவங்க எல்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்களா, அவங்கள இந்த அம்மா எங்கம்மா கண்ணாடி போட்டிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு கண்ணாடி வேணும். யாரு கண்ணாடி போட்டிருக்காங்க, யாரு கண்ணாடி போடலன்னு உங்க பக்கத்துல பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட், இதுக்கு ஒரு கட்சி. இனிமே வேலை ஒருத்தர் வந்து பேச போறார். எழிலரசி பேசும்போது சொல்றாங்க, வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும். இவ பெரிய ரம்யா கிருஷ்ணன். இவருங்க நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பதை எப்படி அளவீடு செய்வீர்கள்? குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கணும், கணவன் மகிழ்ச்சியா இருக்கணும், மாமனார் மாமியார் மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த பொண்ணு மகிழ்ச்சியா இருக்கணுமா வேணாமா? அவள் மகிழ்ச்சியா இல்லாட்ட அந்த குடும்பம் எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்கும்? அவளுக்கான தன்னம்பிக்கையும் தைரியமும், ஒரு முழ பூவுக்கும் நாங்க தலையில வைக்கிற கிளிப்புக்கும் கூட இன்னொருத்த காசை எதிர்பார்க்காத நிலைமை உங்களுக்கு வேணும். நான் சொல்றேன். தனபால் சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா நாங்க உதவி செய்ய மாட்டோம். கிழிச்சிங்க பேசுறீங்க நீங்க. இப்போ அந்த படத்தை பாருங்க. மருமகள் தான் கூட்டுறாங்க, மாமியார் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சரியா செய்யறாளான்னு சரியா செய்யறாங்க. அந்த இடத்துல பாருங்க, மருமகள் தான் சமைக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அடுத்து பேச வருகிறவர் பதில் சொல்லணும். அங்க ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்து இருக்குல்ல, அந்த குட்டி பொண்ணு இல்ல, அது நாளைக்கு இதே மாதிரி கூட்டவும் பெருக்கவும் சமைக்கவும் மாத்திரம்தான் அதனுடைய வாழ்க்கையை கழிக்க போகிறது என்றால் இங்கே தகப்பனாக உட்கார்ந்திருப்பவருக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா?
இருக்காது. ஏன்னா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த அடிப்படை வேலையை பார்க்க வேண்டும் இவங்க சொல்றது இவங்களுடைய மனைவிகளுக்காக சொல்லுகிறார்களே தவிர இவர்களுடைய மகள்களுக்காக ஒரு நாளும் அதை சொல்ல மாட்டார்கள். தனபால் ஐயோ ஐயோ அப்பா, நானும் பல பேச்சாளர்களை பார்த்துருக்கேன்டா சாமி, இப்படி ஒரு ஆளை இது மட்டும் நான் பார்த்துட்டேன். ஒரு வீட்டில் எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா அந்த மருமகள் வேலைக்கு போகலன்னு அர்த்தமா, அந்த வீட்டில் எல்லாமே தப்பா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வேலைக்கு போறான்னு அர்த்தமா. நீங்க போய் பார்த்தீங்களா? நீங்க இவங்க பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெண்களும் வேலைக்கு போனால் வீட்டு வேலையை ஆண்கள் கொஞ்சமாவது பகிர்ந்து கொள்ளுவது என்கின்ற வழக்கம் சமூகத்துக்கு வரும். அது பிடிக்காம அந்த 2 பேர் உட்காந்துருக்காங்க. சரி, எழிலரசு எதுக்கு உட்காந்துருக்கீங்க? எதுக்கு உட்காந்துருக்கீங்க? 50 வயசாயிட்டு அக்கடான்னு உட்கார்ற போது திரும்பவும் ரிப்பீட்டாம். சரி, நான் கேட்குறேன், பேரன் பேத்திய பக்கத்துல காட்டாம உங்க மருமகள் இன்னொரு இடத்துல அது வேலைக்கு போகாம இருக்கு, அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்க என்ன கண்ணிலேயே காட்டுறது இல்லை, தனியாவே வச்சிருக்கா, என்ன சொன்னாலும் நீங்க புலம்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வேலைக்காவது போகட்டுமேம்மா. ஒரு விதத்துல நல்லதுங்க, அவங்க வேலைக்கு போகட்டும். 2 பேர் பக்கத்துல இருந்தா ரொம்ப சண்டை வரும். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் போயிட்டு வந்தா அதுவும் டயர்டா இருக்கும், நீங்களும் டயர்டா இருப்பீங்க. சண்டை இல்லாம வீடு இருக்கணும்னா கட்டாயமா வேலைக்கு. சார், இன்றைக்கு தேவை குழந்தைகளோடு நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்பது அல்ல, குவான்டிட்டி டைம் இல்ல, குவாலிட்டி டைம். நீங்க 1 மணி நேரம் பிள்ளைகிட்ட பேசினாலும் புத்திசாலித்தனமா அவனுடைய உலகத்துக்கு புரிந்த அளவிலே நீங்கள் உரை ஆற்றுகிற போது அந்த பிள்ளைகள் உங்களை மதிக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? நான் இதை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா. ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? ஒரு குடும்பத்தில் அவள் இருக்கால்ல, அவளுக்கு என்ன தேவை? அவளுக்கு அன்பு தேவை, அவளுக்கு காதல் தேவை, அவளுக்கு கவனிப்பு தேவை, எல்லாம் தேவை. இது எல்லாவற்றையும் விடக்கூட பெண்ணுக்கு இன்னொன்று தேவை, குடும்பத்திலே அவளுக்கு மரியாதை தேவை. மரியாதைன்னா ஒன்று அம்மா வாங்கம்மா வணக்கம்மா சால்வை போய் அந்த மரியாதையை நான் சொல்லலை. அவளை துச்சமா பார்க்கல. உனக்குலாம் என்ன தெரியும் நீ பேசுற? நீ உன்னால காலனா காசுக்கு பிரயோஜனம் உண்டா? நீ கேட்கிற கேள்விகள் இல்லாமல் அவளுக்கு குடும்பத்திலே இருக்கிற அந்த மரியாதை, அவளுடைய பிள்ளைகள் தாயை பார்க்கிற போது எங்க அம்மாவுக்கும் மரியாதை இருக்குன்னு உணர்கிற பிள்ளைகள் தான் சந்தோஷமான பிள்ளைகள் என்றால், நடுவர் அவர்களை எத்தனையோ ஆண்டு கனவு இது. 3 பேர் பேச்சை கேட்டு தயவு செஞ்சு கலைச்சிடாதீங்கப்பா. இப்படித்தான் அரும்பாடுபட்டு பெண்கள் வேலைக்கு வந்து இன்றைக்கு ஆணோடு பெண் சரிநிகர் சமானமாக வாழுகின்ற இந்த சூழலில் இந்த தலைப்பில் இன்னமும் பேசுவதற்கு ஒருவர் துணிச்சலோடு உட்கார்ந்திருக்கிறாரே, அவர்களுடைய அந்த துணிச்சலை பாராட்டி சன் டிவிக்கு திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். வணக்கம்.